நீங்கள் இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் பட் அட் ஸ்டார்டிங் வில் கெட் பிக்காக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல செஸ்ட்டு வேணும், பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க. எடுத்து பிக்காக்ஸையும் டார்ச்சும் எடுத்து வச்சுப்போம். சரி, முதல்ல மரத்தை வெட்டிப்போம். மரம் பிக்காக்ஸ் வச்சு வெட்டோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக வெட்டோம், அதனால கை வச்சு வெட்டிப்போம். சீக்கிரம் வெட்டு. மொத்தம் நம்ம இங்கே மரத்தையே வெட்டிடுவோம். ஐயோ, செடிதான் தேவையில்லாமல் இருக்கிறேன்னு. அங்கே ஒரு கோல்டன் ஆப்பிள் கொடுத்தா விளாண்டுப்போங்க, கொடுக்காம போயிட்டாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுப்போம். சீக்கிரம் வாங்க. இப்போ நான் டார்ச்சுக்கெலாம் போயிருக்கேங்க. சீக்கிரம் வாங்க. இது போடும் நம்மளுக்கு வெயிட் ஆகுது. அந்த பெரிய வீடு ஒன்று தெரியல, அதில் தூங்கிட்டோம். அவரை பார்க்க எனக்கு இடம் எண்டில் ஒன்று பார்ப்போம்ல, எண்டில் அங்கே மண்டை இருக்க அங்கே மடிக்கு அங்கே ஒரு கேவ் இருக்குது. தூங்கி எழுச்சிட்டு அங்கே போயிடுவோம். எந்த தூங்குறது? இங்கே தூங்கிடுவோம். சரி, இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு? இந்த வீட்டில் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் வாங்க. இது என் அக்கா கட்டினாரு, சும்மாரா அப்படி சொன்னேன். அங்கே டெடியில் பார்த்தீங்கன்னா அவரும் என் அக்கா கட்டினாரு. 3 ஹவுஸில் வெப்பன்லாம் வச்சுருக்கா, இதுலேயும் வெப்பன்லாம் வச்சுருக்கா. அது கடைசியாக எடுத்துப்போம். சரி, தூங்காண்டு அந்த வீடை எங்கே காணும். ரெண்டுடி தூங்கியாச்சு. ஓகே, சரி, நாங்கள் ஒரு வர வழியில் ஒரு கேவ் பார்த்தேன், அதான் தெரியுது. இப்போ குடித்தா காரம் மாறாக ஆயிடுவோம். இப்போ கொஞ்சமாக மைண்ட் பண்ணியே போயிடலாம் நம்ம, ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு பிளாக் வச்சு ஜம்பு, அங்கே ஒரு பிளாக் தப்பாச்சுட்டு ஒரு கிராஸ் பிளாக் போயிடுச்சு. இங்கே ஒரு அங்கே டைமண்ட் இருக்கு, திருப்பி மாடலாண்டா. சரி, இருங்க, நான் அந்த கேவுக்கு போயிட்டு அவங்க. சரி, நான் இப்போ பிக்காக்ஸில் எடுத்து வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா டைமண்டு? கீழே ஒன்று, இங்கே மைன் பண்ண ஒன்று, இங்கே ஒன்று, இன்னும் நிறையாவே இருக்குங்க. நான் மொத்தமாக மெயின் பண்ணிட்டு. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்குது, மெயின் பண்ணிப்போம். நிறையாவே இருக்குங்க இங்கே. எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்ட மோடாலாடம் வந்து இருக்குது. என்கிட்ட இருக்க டைமண்ட் மொத்தம் 17, இப்போ 80. நல்லா மெயின் பண்ணிட்டே இருப்போம். கிடைக்கிற எல்லாத்தையும் மெயின் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேவை மோட பண்ணனால நம்மளுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அங்கே மெயின் பண்ணிட்டே இருப்போம் கிடைக்கிற எல்லாத்தையும் பற்றியும். சரிங்க, இவ்வளோ டைமண்ட் கிடைக்கிது, எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? சும்மா பேருக்கு வச்சுப்போம். நம்ம படம் இப்போ டைமண்ட் ஆர்மருக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே டைமண்ட் ஆர்மர்லாம் செய்யலாங்க இப்போ. சரி, இப்போ இவ்வளோ டைமண்ட் இருக்குது.
மொத்தம் 2 பேர் இருந்தால் பட்டோம். இங்கே ஒருத்தடானே இருக்கேன். டைமண்ட் அவ்வளோடானா ஒன்றும் இருக்கா? அங்கே 2 இருக்குது. மொத்தம் என்கிட்ட இருக்க டைமண்ட்லாம் 45. கிராஃப்டிங் டபுளை போடு. என்ன செய்ய முடியும்? ஒரு ஹெல்மெட், ஒரு லெகின்ஸ், ஒரு இது ஃபுல் டைமண்ட் ஆர்மர் வந்துட்டோம். பார்த்தீங்களா? பிக்காக்ஸ் செய்ய முடியாதே. உட்டு தேவை. ஒரு ஸ்டிக்கை செஞ்சுப்போம். 4 ஸ்டிக் இருக்குது. டைமண்ட் பிக்காக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸு. அவ்வளோதானா? எனக்கு இந்த மோடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சரி, தேவைப்படுற அளவு இருக்குது. ஆக்ஸ் செஞ்சுக்கிட்டேன். ஸ்வாட் ஒன்று செஞ்சுப்போம். மொத்தம் இன்வெர்ட்ரி இல்லைன்னா கரெக்டாக இருக்குங்க. ஆக்ஸ் எடுத்துப்போம். கோல்டு அப்புறமா மெயின் பண்ணிப்போம். அங்கே செஸ்ட் இருக்கு பாருங்க. இதுவும் அந்த மோடாலாட இருக்கும். கிளவுல ஓப்பன் பண்ண என்ன இருக்கு? போடு. தோட்டமாக ஃபண்டையும் கிடச்சிருக்கு. நம்ம ரொம்ப லக்கி. ஜஸ்ட்டே எடுத்துப்போம். ரெட்ஸ்டோன் டார்ச் தேவைப்படாது. அங்கே ரெட்ஸ்டோன் டஸ்ட் இருக்குது. அது வேண்டாம். எமரால்டு இருக்குது. அயன் வேண்டாம். என்ன அடமரால்டு எங்கேயோ மாட்டிக்கிட்டோம். இப்படி மெயின் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கு. சரி, அங்கங்கே அயன் இருக்கு. இடம் நல்லாடா இருக்கணும். வேண்டுமே மேலே போனால் ஒன்றும் இருக்கலாம். ஆனால் ஏன் எடுக்கல தெரியுமா? ஏன் எடுக்கலன்னா எடுக்கல. நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ இருந்த டார்ச் காணுமே. நம்மக்கிட்ட டார்ச் இருக்குது. இங்கே எப்படி டார்ச் வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் வந்துடுச்சு. சரி, இன்னும் பக்கத்தில் எங்கேயாவது டைமண்ட் இருந்தாலும் இருக்கும். வாங்க மைண்ட் பண்ணுவோம். லாபிஸு ஓகே. ஏதாச்சும் என்சாண்ட் பண்ணலாம். ஆனால் என்சாண்ட் எப்படி பண்ணுறது இல்லை. ஆனால் இது இந்த மோட் சீரீஸோட பார்ட் 1 எபிசோட் 1 எபிசோட் 2 அப்புறமா பார்க்கலாம். இங்கே நிறையா ஓட்டப்பட்டு வெளியிட்டுலாம். வாங்க நிறையா வந்துட்டு அங்கே எமரால்டு இருக்குது. ஓகே, வேறு ஏதாச்சும் கீழே இருக்கா? இல்லை, இது தேவையில்லை. ஏதாவது இருக்கணுமே. அங்கே எண்டில் எமரால்டு இருக்குது. இந்த மோடாலாட இந்த கேவ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எமரால்டு எத்தனை கடைச்சிட்டு இருக்கு. வில்லேஜர் கிட்ட இருக்க எல்லாத்தையும் வாங்கி வேண்டியதான். இங்கே எங்கேயாச்சும் வில்லேஜர் இருந்தால் நல்லாயிருக்கும். பானாலாம் விடுமே. வில்லேஜரா விடுங்க. வில்லேஜர் சரி வந்துட்டேன். எப்படி இப்போ மேலே போவேன்? மொத்தம் 17 வீடு.
பிக்லின் கிட்ட ட்ரேட் பண்ணிக்கலாங்க. பிக்லின் கிட்ட ட்ரேட் பண்ண கோல்டு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நடுவுக்கு போகும்போது இதை கோல்டில் ஆர்மர் போடணும். அதுக்குலாம் கீழே இருக்கா? இத்தனை கோல்டு நம்மளோட ரிச் ஆகிட்டோங்க இந்த வில்லேஜில். சரி, இப்போ எத்தனை கோல்டு இருக்குது? 37 படிக்க தெரியலையே. ஃபர்னேஸ் எடுத்து போட்டுது. ஒரு ஃபர்னேஸ் எடுத்துப்போம். கோல்டு மீன் பண்ணணும். சரி, ஃபர்னேஸ் எடுத்து முதல்ல செஞ்சுப்போம். இங்கிட்டு போகிறோம். கோலை தேவையில்ல. இதை வச்சு இடம் வச்சுடாரு. இடப்போ ஓகே. இது உடுக்கிற வரைக்கும் நம்ம போய் கோலை மைன் பண்ணிட்டு விடுவோம். ஆனால் இந்த இடம் ஒரு தொல்லையாக இருக்குங்க. எப்படி இருந்து பார்த்தீங்களா? காப்பாடு தேவையில்ல. ஏதாச்சும் மேலாடா இருக்கு. மீடிய தேவைப்படுறதுலாம் முதல்ல எப்படி மேலே போகும்? அது அப்புறமா வச்சுப்போம். ஒழுங்கிடுச்சா? மொத்தம் 4 கிடச்சிருக்கு. இப்போ ஃபுல்லுக்கு என்ன பண்ணுறது? இங்கே பக்கத்தில் லாவா இருந்தால் நல்லா இருக்கும். சீக்கிரம் 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 அப்சிடியன் கிடச்சா நல்லா இருந்துக்கும். வரும்போது நான் ஒரு நடல் போட்டதை பார்த்தேன். சரிங்க, இப்போ நம்மக்கிட்ட டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்குது. அப்சிடியன்ட்டை மெயின் பண்ண முடியும். நடலுக்கு போயிடலாம். கண்டிப்பாக இன்றைக்கி போயிடலாம். சரி, மெயின் கோல்டு சீக்கிரம் 5 தான் இருக்குது. ஃபியூவல் வேறு குறைஞ்சிட்டே இருக்கு. இப்போடா 25 ஆகுது. என்ன பண்ணுறது? சீக்கிரம் 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 13 கோல்டு இருக்குது. 3 பிளாங்க்ஸ் இருக்குது. சீக்கிரம் கோல்டு 2 பிளாங்க்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் எப்படி நான் பிள்ளைங்கிட்ட ட்ரேட் பண்ணிடுவேன்? இது தெரியாமல் போச்சு. அவளோட இது நாளாடா வாடாடி பிளாங்க்ஸு. வருது. ஃபியூவல் கிட்ட நம்ம கிட்ட இருக்க உடையது இது மட்டும். இதை வச்சுடுவோம். இது மேலே மெயின் பண்ண முடியாதா? கோல் தேடுவோம். வாங்க, கோலை தேடுவோம். கோல் இங்கே எங்கேயாச்சும் இருக்குமே. கோலுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தடே இல்லை. இப்போ தான் தெரியுது எப்படி கோல் எடுத்து யூஸ் ஆகுதுன்னு. கோலு வந்துடு. கோலு இப்போன்னு பார்த்து வராமல் இருந்தா அப்படி.
இப்போ ஏன் நான் டைமண்ட் பிக்கக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் அது வேஸ்ட்டாக போயிடுவேன். ஏற்கனவே அப்சிடியன் வேறு மெயின் பண்ண வேண்டியது இருக்குது. கோல் கோல் மேலே கோல் இருக்கு, நான் பார்த்தேன். திருப்பி மேலே போகணுமா? நான் நிறைய இப்போ ஏறிட்டுருக்கேன். பிளாக் போட்டு வராம கோல் 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 எத்தனை இருக்கு? நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோடாண்ணா ஏன் 4 கோழி இங்கேயே நல்லா தேடி போயிட்டு இருப்பேன். அப்படியே இங்கே தானே நிறைய எமரால்டே பார்த்தேன். எனக்கு சீடு ரெட்ஸ்டோன் எடுக்க பாருங்க. 2 ஆண்ட சைட்டை போட்டு போயிடுவோம். இப்போ என்ன பண்ணுறது? எப்படி போடுறது? போச்சா? சரி வாங்க, இருக்கிறதெல்லாம் உடிக்க வச்சுப்போம். அதுக்குள்ளே தீராமல் இருந்தால் அது கோல்டு சீக்கிரமா 3 கோல்டாக இருக்கு. இது உடுக்கிற வரைக்கும் நம்ம ஏதாச்சும் மீன் பண்ணுவோம். வாங்க போகலாம். இருங்க, நம்ம மேலே 2 வீடை பார்த்தோம்னா அங்கே போவோம். என் அக்கா கத்தின வீடுக்கு போய் வீடுக்கு எல்லாத்தையும் எடுப்போம். பிளாக் எத்தனை இருக்குது? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதை மெயின் பண்ணிட்டு போவோம். எங்கே இருக்குது நம்ம கிராஃப்டிங் டேபிள்? அங்கே இருக்குது. கரெக்டாக இருக்கும். எங்கே இருக்கு? வண்டவழி அங்கே இருக்குது. இதோட நைட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு மேலே போய் எங்கள் வீட்டில் இருக்க அந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதில் என்ன நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும், இருந்தாலும் போய் பார்ப்போம். என் அக்கா வரலன்னு கேட்டிங்களா? என் பக்கத்துலடா உட்காந்துட்டுக்கா. சரி ஓகே. ஆனால் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறான்னு தெரியல. 50 என்னவோ வந்துச்சு. 50 தான் அங்கே தெரியும். நான் இவ்வளோ பிளாக் போடுமா? மொத்தம் 64 இருக்குது. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ போகிறதுனா பிளாக் போட்டு போயிடலாம். வாங்க.
சீக்கிரம் கிட்ட வந்துட்டோமா? வந்துட்டோம். நம்ம ஏறுறதுக்குள்ளே காலையிலே ஆயிடுச்சு. இருக்க எல்லா முறையும் தாண்டி போயிட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துல தூங்க கூட முடியாது. எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். கரெக்டாக வந்துட்டோமா? கொஞ்சம் தான் வந்துட்டோம். இவன் மைண்ட் பண்ணி போயிடுவான். சவால் செஞ்சிடணும் முதல்ல. இந்த தேர்க்கு படாடப்பாட்டுருக்கு. சரி, எந்த வீடுக்கு ஃபஸ்ட்டு போகிறாலே? ட்ரீ ஹவுஸுக்கு போயிடுவோம் வாங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக என்ன பண்ணுறாரு? எப்படியோ போவோம். அதில் இந்த வெப்பன் இருக்கு எனக்கு நல்லா தெரியும். பெட்ரூம் அடுத்து டைனிங் அடுத்து அங்கே இருக்க வெப்பன் தான் முதல்ல அது இருக்கானே தெரியாது. சும்மா தான் நான் படுக்க போயிட்டு இருந்தேன். ஆனால் ட்ரீ ஹவுஸ் ட்ராகன் மண்டேலாம் வச்சுருக்கா பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த எண்டுக்கு போய் எடுக்கிறோங்க. 4 வச்சுருக்கா. எத்தனை வாட்டி போயிருப்பா யோசிச்சு பாருங்களேன். சரி, மேலே போகிற இடம் இங்கே எந்த வழியாக போகக்கூடாது? அங்கிட்ட வந்து அங்கே லேடர் இருக்கும். எங்கேயாச்சும் இங்கே இருக்குது. நான் பார்த்துட்டேன். இது என்ன ரூமு தெரியல. இங்கே எனக்கு கீழே விழுந்தா அவ்வளோதான். மேலே கண்டிப்பாக பெட்ரூம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இங்கே வேறு எங்கேயும் கைப்பிடியே பெட்ரூமு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிப்போம். ரீஸ்பான் பாயிண்ட் செட் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க போவோம் மேலே. ஓகே, வாங்க மேலே போயிடுவோம். சரி, இன்னும் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைனிங் ரூம் பார்த்தாலே தெரியுது. இன்னும் கிச்சன்லாம் இருக்கானோ. மேலே போவோம். மேலே என்ன இருக்குது? கிச்சன் உள்ள எடுமே வேணாம். இத்தனை ஃபர்னஸ் உள்ள எடுங்க. எடுக்க தெரியாமல் நான் பண்ணிடுவேன். ஆனால் பேரலில் ஒன்றுட்டே காணும். பிளாஸ்ட் ஃபர்னஸில் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடுமே. ஃப்ரிட்ஜில் பட்டனை காணும். மேலே போயிட்டே இருப்போம். செஸ்ட் ரூமு உள்ள என்னது? ஒப்பா, இங்கே எத்தனை இருக்குன்னா கண்டிப்பாக எம்மா எல்லாத்துலேயும் இருக்கும். சரி, எல்லாம் எடுத்துப்போமா? எல்லாம் எடுத்து போவாங்க. எல்லா செஸ்ட்லேயும் இருக்கும். எடுத்தோட பெருசா பெரிய போகணும். வாங்க மேலே போவோம். ஆனால் என் அக்கா இந்த வெப்பன் ரூம் இருக்குன்னு சொன்னால் அப்பா பேராசூட் இருக்காருக்கு நல்லா தெரியும். நம்ம டைமண்ட்ஸ் போடுறாச்சாடு. அதான் நம்மக்கிட்டே இருக்கு. டைமண்ட்ஸ் வாடை எடுத்து என்ன பாடுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று இல்லைடா செஞ்சுருக்கோம். அப்படியா ஃப்ரைஸ் வாடா படப்போமோ? சரி, எடுக்க வெளியே போய் பண்ணிப்போம். வீட்டுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. எனக்கு இந்த வீடு வந்தால் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாக்கா அந்த எனக்கு என்ன நல்லா தெரியும். ஒரு கம்ப்யூட்டர்
கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.